ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கென்று எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இதை ஆண்டவர் செய்யலன்னு சொல்றதுக்கே எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு வியாதியா அவர் எகோவா ராஃபாவா இருக்கிறாரு, உங்களுக்கு தேவையா அவர் எகோவா ஈரேவா இருக்கிறாரு, உங்களுக்கு கதி கலங்கி நீங்க நிராகரிக்கப்பட்டு எதுவுமே சமாதானம் இல்லாம இருந்தா எகோவா ஷம்மாவாக ஷாலோமாக இருந்து உங்களுக்கு சமாதானத்தை தருகிறாரு. உங்களுக்கு எதுவுமே இல்லாம ஒரு தனிமையாக நீங்க காணப்பட்டா தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவர் தகப்பனா இருக்கிறாரு, விதவைகளின் அவர் நாயகனாக இருக்கிறாரு, உங்க எல்லாருமே படைத்த அந்த ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு என்று செய்யலன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக செய்து முடித்துட்டாரு. இப்ப நீங்க அவருக்கு என்று என்ன செய்ய போறீங்க? நீங்க தினமும் வாழ்கிறதான உங்களுடைய வாழ்க்கை, நீங்க தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? தேவனுக்கு பிடித்தமான ஒரு காரியம் உங்களுக்கு என்னதான் எதிரும் புதியமா ஜனங்க சொல்லி என்னதான் உங்களை நெருக்கினாலும், இல்லை நான் ஆண்டவருக்காகத்தான் வாழ்வேன்ற அந்த ஒரு போல்டு ஸ்டெப் உங்களால எடுக்க முடியுதா? இல்ல அந்த இடத்துல நீங்க பேக் ஆகி ஆண்டவரை திரும்ப சிலுவையில் அடிக்க போறீங்களான்றத நீங்க முடிவு செய்யுங்க.